ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நிகமகல்பதரோர்களிதம் பலம் சுகமுகாது அமிர்தத்ரவசம் யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகாஹ புவி பாவுகாஹ. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயம் உதிரயேத். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாவோ துக்க சமனக தம் நமாமி ஹரிம் பரம். ஆஸ்திக அன்பர்களுக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்துல பஞ்சம ஸ்கந்தத்துல ஜடபரதரோட சரித்திரத்தை சொல்லி லோகாலோகங்களை வர்ணிச்சார் சுகபிரம்ம ரிஷி. லோகாலோகங்களை வர்ணிக்கணுங்கிறது புராணத்துடைய ஒரு லட்சணம். பூலோகத்தை வர்ணிக்கிற போது கூட எதையோ வர்ணிக்காம எந்த தீபத்துல பகவானை எப்படி எப்படி ஆராதனம் பண்றார்கள்னு தான் வர்ணிச்சிருக்கு பாகவதம். ஹரி வருஷத்துல நரசிம்ம ஆராதனம் நடந்தது. கிம்புருஷ வருஷத்துல சாட்சாத் ஆஞ்சநேயர் இன்னும் ராமபக்தி பண்ணிண்டு இருக்கார்னு பகவத் விஷயத்தோட தான் வர்ணிக்கிறது பாகவதம். சூரிய மண்டலம், நட்சத்திர மண்டலங்கள், கிரகங்கள் எப்படி சஞ்சாரம் பண்றது, நரகத்தை உட்பட வர்ணிச்சு முடிக்கிற போது இதெல்லாம் ஸ்தூலமான வாசுதேவனுடைய ரூபம் அப்படின்னு சொல்லி முடிச்சார் சுகபிரம்ம ரிஷி. பிரபஞ்சமே வாசுதேவனுடைய ரூபம்தான். ஸ்ருத்வா ஸ்தூலம் ததா சூஷ்மம் ரூபம் பகவதோ யதிஹி ஸ்தூலே நிர்ஜிதமாத்மானம் சனை சூஷ்மம் தியா நயேததி. இதுதான் தத்துவம். ஸ்தூலமா இருக்கிற வாசுதேவனைத்தான் விராட்ட ரூபம் அப்படின்னு சொல்றோம். இந்த விராட ரூப திருமேனில நம்ம மனசை செலுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரூபத்தை உள்முகப்படுத்தினா அந்த மனசு பகவத் சரணார விந்தத்துல ஒடுங்கிடும். அதனால தான் ஸ்ருத்வா ஸ்தூலம் ததா சூஷ்மம் அப்படிங்கிறது. இப்பேற்பட்ட ஒரு தத்துவத்தோட பஞ்சம ஸ்கந்தத்தை முடிச்சார் ஸ்ரீ சுகபிரம்ம ரிஷி. 6வது ஸ்கந்தத்துல பரீட்சித் கேட்கிறான், பாபம் பண்ண ஒரு ஜீவாத்மா நரக வேதனையை அனுபவிக்கணுமா, அதுக்கு விமோச்சனமே இல்லையா அப்படின்னு கேட்கிறான். குரு கிருபைக்கு பாத்திரமானவாளுக்கு நரக பயமே கிடையாதுன்னு அஜாமிள சரிதத்துல சொல்ல போறார் ஸ்ரீ சுகர். ஒரு தடவை எவனுடைய சித்தம் கிருஷ்ண சரணார விந்தத்துல லக்னம் ஆதோ, ஒரு தடவை எவனோட வாக்குல பகவான் நாம கீர்த்தனம் வந்துடுறதோ, ஒரு தடவை யாராவது ஒரு சாதுக்களையோ பகவானையோ விழுந்து சேவிச்சுட்டாளானா எந்த ரீதியிலேயாவது அவனுக்கு சத்சங்கம் லபிச்சா அவனுக்கு கனவுல கூட நரக பயம் கிடையாது. யமபடர்களை சொப்பனத்துல கூட அவன் பார்க்கறதில்லைன்னு யார் சொல்றா இது அப்படின்னா யமதர்மராஜாவே சொல்றான். ஸ்ரீ சுகரும் சொல்றார், சகுருன்மன கிருஷ்ண பதார விந்தையோகோ நிவேசிதம் தத் குணராக ஏரிக நதே யமம் பாச பிரதஸ்ச தத் படான்னு ஸ்வப்னேபி பஷ்யந்தி. கனவுல கூட அவன் யமனை பார்க்க மாட்டான், இது சத்தியம் அப்படிங்கிறார் ஸ்ரீ சுகபிரம்ம ரிஷியும் இந்த ஸ்லோகத்துல. பாபத்துக்கு விமோச்சனமே கிடையாதான்னு பரீட்சித் கேட்ட கேள்விக்கு எடுத்த உடனேயே பகவன் நாமா இருக்குன்னு ஆரம்பிக்கல சுகபிரம்ம ரிஷி. அப்படி சொன்னா நாம சங்கீர்த்தனம் ஏதோ பிராயச்சித்தம் போல ஆயிடும், நாமத்தை இறக்கி சொன்ன மாதிரி ஆயிடும். நாமம்ங்கிறது ஒரு ரத்தனம். நாமம் பாபத்தை போக்குங்கிறது நாமத்துடைய கிருபையினாலதான். நாமமே ஸ்வயம் பகவான். நாமம் வேறல்ல,
அவன் வேறல்ல. நாமத்துக்கு சைதன்யம் இருக்கு. பிராயச்சித்த கர்மம்ங்கிறது ஜடம். அந்த ஜடம் மாதிரி நாம சங்கீர்த்தனத்தை நம்ம நினைச்சிடக்கூடாது. ஜீவன் உள்ளது பகவன் நாமம். எளிமையானது, இனிமையானது, ஒளிமயமானது, மகிமை வாய்ந்தது அப்படிங்கிறார்கள் மகான்கள்லாம். அதனால தான் நாமத்தை ஒரு சாமானிய உபாயம் மாதிரி சொல்லக்கூடாதுங்கிற எண்ணம். அதனால ஸ்ரீ சுகர் சொல்றார், நிறைய பிராயச்சித்தங்கள்லாம் இருக்கு, அதை பண்ணலாம் ஒரு ஜீவன் அப்படிங்கிறது. ஆனா பரீட்சித் சொல்றான், பிராயச்சித்தம் பண்ணாலும் அந்த பாப வாசனை, பாப புத்தி போகாதே அப்படின்னு கேட்கிறான். இப்போ சுகபிரம்ம ரிஷி அடுத்த உபாயமான பகவன் நாமாவை சொல்றார். அந்த நாமாவை கூட யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, எனக்கு வேற வழியே இல்லையே, வேற கதி இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பகவான் உண்டா, எனக்கும் ஒரு உபாயம் உண்டா, என்னோட மனசு பலவீனமா இருக்கே, திரும்பி திரும்பி என்னை கொண்டு போய் பாபத்துல தள்ளுறதே, எனக்கும் ஒரு கதி இல்லையான்னு யார் அலறிண்டு வரானோ அவனுக்கு பகவன் நாமத்தை கொடுக்கணும். எடுத்த எடுப்பிலேயே கொடுத்துட்டோம் அப்படின்னா நாமம் இழப்பமா போயிடும். பக்த மீரா கூட சொல்றார், பாயோஜி மேனே ராமரத்தன தன பாயோ. நாமம் ஒரு விலை மதிப்பில்லாத ரத்னம். என் குருநாதர் பரம கிருபையோட அந்த நாமத்தை எனக்கு உபதேசம் பண்ணார் அப்படிங்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், ஒருத்தனுக்கு வாஸ்தவத்துல ஒரு ரத்தனம் கிடைச்சுதான், அதை பத்தின நாலேஜ் அவனுக்கு இல்லை. ஏதோ பளபளன்னு மின்றதே அப்படின்னு அதை கொடுத்துட்டு கத்திரிக்காய் வாங்கலாம்னு கத்திரிக்காய் கடைக்காரன் கிட்ட போனான். கத்திரிக்காய் வியாபாரி இவன் விட கொஞ்சம் புத்திசாலி. இது ஏதோ வசத்தியான வஸ்து, அப்புறமா விசாரிச்சுக்கலாம்னு நினைச்சுட்டான். இவன் கிட்ட நான் 10 கிலோ கத்திரிக்காய் தரேன், வாங்கிட்டு போ அப்படின்னான். ரத்தனத்தை கொண்டு வந்தவன் இப்போ முழிச்சுட்டான். ஒண்ணுமே கிடைக்காதுன்னு இதுக்குன்னு நினைச்சேன், ஆனா இவன் 10 கிலோ தரேங்கிறான், இந்த கல்லு ஒசத்தி போல இருக்குன்னு நினைச்சுட்டு அவன் கிட்ட கொடுக்கல. அதை எடுத்துட்டு போய் ஒரு துணிக்கடைக்காரன் கிட்ட கொண்டு போய் கொடுத்தான். அவன் அந்த கல்லை பார்த்துட்டு 1000 ரூபாய்க்கு துணி தரேன் அப்படின்னுட்டான். இவனுக்கு தலைக்கால் புரியல. 10 கிலோ கத்திரிக்காய் எங்க, 1000 ரூபாய் துணி எங்க, இதுல ஏதோ இருக்கு. இந்த துணிக்கடைக்காரனுக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் இருக்கு இந்த கல்லை பத்தி. அதனால அவன் 1000 ரூபாய் தரேன் அப்படின்னுட்டான். அந்த கல்லை அவன்கிட்டையும் கொடுக்காம எடுத்துட்டு வந்துட்டான் இவன். அடுத்ததா ஒரு அடகு வைக்கிற கடையில அந்த சேட்டு கிட்ட போய் இதை கொடுத்து என்ன தருவ இதுக்கு அப்படின்னு கேட்டான். அந்த சேட்டு பார்த்தான், இது ஏதோ நல்ல ஜாதி கல்லு, அப்புறமா ரத்தன வியாபாரி கிட்ட கொடுத்து கேட்டுப்போம் என்ன கல்லுன்னு, இவனுக்கு ஏதாவது நல்ல ஆபரணத்தை கொடுத்து அனுப்பிச்சுடுவோம் அப்படின்னு ஒரு ஆபரணத்தை கொடுத்தான். இவன் பார்த்தான், 1000 ரூபாய் துணி எங்க, 1,00,000 ரூபாய் ஆபரணம் எங்க, எங்கேயோ போயின்னு இருக்கு இதோட விலைன்னு நினைச்சுட்டு இவனே என்ன பண்ணிட்டான், நேர ரத்தன வியாபாரி கிட்டேயே போயிட்டான். அதை கொண்டு போய் ரத்தன வியாபாரி கிட்ட கொடுத்தான். அந்த ரத்தன வியாபாரி பார்த்தான், இந்த கல்லை பார்த்த உடனேயே இவனோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, இப்படி ஒரு ரத்தனம் இருக்குன்னு எங்க பெரியவா சொல்லி கேட்டிருக்கேன், இந்த மாதிரி ஜாதி ரத்தனம் இன்னைக்கு தான் நான் பார்க்கறேன், என்கிட்ட இருக்கிற எல்லா ரத்தனத்தையும் ரத்தன பேழையே உனக்கு கொடுத்துடுறேன்ப்பா, இது எனக்கு இந்த கல்லை எனக்கு கொடுத்துடு அப்படின்னு கேட்டான். இந்த ரத்தனத்தை எதோடையும் மதிப்பிட முடியாதுங்கிறத தெரிஞ்சுட்டான் இவன். விலை மதிப்பில்லாததுன்னு தெரிஞ்சுட்டான். தன்னோட வீட்டுக்கு வந்தான். அதை கொண்டு வந்து பொட்டியில வச்சு பூட்டி வச்சுட்டான். ரத்தனத்துக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிற மிடுக்கோட நடந்துட்டு இருந்தான். அடுத்த வேளை ஆகாரத்துக்கு வழி இருக்கா இல்லையாங்கிற கவலையே இல்லை அவனுக்கு. அப்பேற்பட்ட ரத்தனம் மாதிரி எது இருக்குன்னா நாமம். ராம ரத்தினம், அது கிருஷ்ண ரத்தனம் அந்த நாமம். அதுக்கு ஈடே இல்லைன்னு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை
திருமாலைங்கிற பிரபந்தத்துக்கு இந்த கதையைத்தான் அவதாரிகையா சொல்றார். திருமாலைங்கிற பிரபந்தமே நாம மகிமையைத்தான் சொல்றது. தொண்டரடி புடியாழ்வார் அந்த திருமாலைங்கிற பிரபந்தத்தை பாடியிருக்கார். முழுக்க முழுக்க அந்த திருமாலை பிரபந்தத்துல நாமத்தை தான் சொல்லியிருக்கார், நாமத்தினுடைய ஏற்றத்தை தான் சொல்லியிருக்கார். பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படின்னு அந்த பாசுரத்தில் அவர் சொல்லியிருக்கார். பத்ராஜல ராமதாசர், தியாகராஜர் போன்ற மகான்கள் சொல்றா, உன்னோட நாமம் ஒன்று போரும்பா, ஈடு இணை இல்லாத ரத்தனம் அது அப்படிங்கிறார்கள் அவர்கள். நாம சங்கீர்த்தனம் பண்ணா உன்னோட நாமமே தித்திக்கும் அப்படிங்கிறார்கள். ஓராம நின்னாமம் ஏமி ருச்சீரா அப்படின்னு பாடுறார்கள். பரமேஸ்வரன் நாமத்தை சொல்றார். எப்போ எந்த நாமத்தை? ராமநாமத்தை. எந்த பிரயோஜனத்தை எதிர்பார்த்து சொல்றார் அந்த நாமத்தை? அவர் எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்கல. நாமத்துல அப்படி ஒரு ருச்சி அவருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு வந்த முதல் ராத்திரி பார்வதி தேவிக்கு ராம நாமத்தை தான் உபதேசம் பண்ணினார் பரமசிவன். அவ பேசின்ற ராமாயணம் தான் துளசி ராமாயணம்னு கிடைக்கிறது. அப்பா அம்மா என்ன ஜபம் பண்றாளோ குழந்தைகளும் அதையே தான் ஜபம் பண்ணுவா. பிள்ளையாரே நர்தன கணபதியே கையில ஒரு ஜபமாலையை வச்சுண்டு ஒரு காலை தூக்கி தித்தளாங்குன்னு நர்தனம் பண்ற போது ஹரிநாமத்தை சொல்லின்னு இருக்காருன்னு தியாகராஜர் ஸ்ரீ கணபதி அப்படிங்கிற அந்த கீர்த்தனத்துல சொல்றார். அந்த கீர்த்தனத்தை போய் பாருங்க. சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர்ல கையில ஒரு ஜபமாலை வச்சுண்டு ராமநாமத்தை தான் சொல்றாராம். சிவ குடும்பமே ராமநாமத்தை சொல்லின்னு இருக்கு. சுக சௌனகாதிகள் கூட சதா ராமநாமத்தை தான் ஜபம் பண்றார்கள். சுத்த பரமஹம்ச ஆசிரம கீதம் சுக சௌனக கௌசிக முக பீதம் பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம் அப்படிங்கிற அந்த கீர்த்தனத்துல ஒரு சம்சாரி ஜபம் பண்ணா கூட இகத்துக்கோ பரத்துக்கோ அவன் ஜபம் பண்றான்னு சொல்லலாம். ஆனா புரந்தரதாசர் சொல்றார், இகத்தல்லி இஷ்டமுண்டு பரதல்லி சுகமுண்டு இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறார் அவர். இகம் பரம்ங்கிற கவலையே இல்லாம இருக்கக்கூடிய பிரம்மேந்திராள் உள்பட நாமத்தை தான் ஜபம் பண்றாவா. சனகாதிகள் 4 பேருமே ஜீவன் முக்தர்கள். அவ ஹரிச்சரணம் ஹரிச்சரணம்னு தான் கீர்த்தனம் பண்றா அப்படின்னு பாகவதமே சொல்றது. இப்பேற்பட்ட நாம ஜபத்தை ஒரு பிராயச்சித்தத்தோட சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறார் சுகபிரம்ம ரிஷி. கலியுகத்துல ஒரு மகத்தான குணம் இருக்கு. கிருத யுகத்துல தபஸ் பண்ணினாத்தான் பலன், திரேதா யுகத்துல யாக யஜ்ஞம் பண்ணினாதான் பலன், துவாபர யுகத்துல அர்ச்சனைகள் பூஜைகள் இதெல்லாம் பண்ணணும். ஆனா கலியில கலௌ கேசவ கீர்த்தனாது அப்படிங்கிறது கலி. கேசவ கீர்த்தனம் பண்ணா சுலபமா நம்ம கரையேறிடலாம் அப்படிங்கிறது. தொண்டரடி பொடியாழ்வார் திருமாலை அப்படிங்கிற அந்த பிரபந்தத்தை ஆரம்பிக்கிற போதே அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. காவலில் புலனை வைத்து கலி தன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே மூவுலகு உண்டு உமிழ்ந்த முதல்வா நின் நாமம் கற்ற ஆவலில் புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே அப்படின்னு தான் முதல் பாசுரத்தை ஆரம்பிக்கிறார். புலன் அப்படின்னா இந்திரியங்கள். காவலில் புலனை வைத்து அப்படின்னா கட்டுப்பாட்டுக்குள்ள புலனை வச்சு நாம சங்கீர்த்தனம் அப்படின்னுட்டா ஒரு நியமத்தை சொல்ற மாதிரின்னா ஆயிடுறது. நாமத்துக்கு தான் ஒரு நியமமும் இல்லையே. நாமத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா ஒரு நியமமுமே கிடையாதுங்கிறது தான் பெருமை. நாமத்தை சொல்லணும்னா குளிக்கணும், ஆச்சாரம் வேணும், இதெல்லாம் கிடையாது. எங்க வேணாலும் சொல்லலாம், எப்ப வேணாலும் சொல்லலாம், எந்த இடத்துல வேணாலும் நின்று சொல்லலாம். அப்போ
கட்டுப்பாட்டுல புலனை அடக்கி நாம சங்கீர்த்தனம் அப்படின்னா ரிஷிகளால்தான் முடியும். அது சம்சாரிகளுக்கு கலியுகத்துல புலனடக்கம் இருக்கா என்ன? கிடையாதே. புலனடக்கம் இருக்குன்னு சொல்ல முடியாதே. இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், காவலில்ங்கிறத எப்படி பிரிக்கணும் அப்படின்னா காவல் பிளஸ் இல் அப்படின்னு பிரிக்கணும். காவலே இல்லாத புலன்களை வச்சு கலிதன்னை கடக்க பாய்ந்து அப்படிங்கிறார். காவல்ல கட்டுப்பாட்டுல வச்சுக்க வேண்டாம் புலன்களை, காவல்ல வச்சுக்காம அந்த புலன்களை வச்சுக்காம நாம நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படிங்கிறார் அவர். அவ்வளவு வசத்தி இந்த நாம சங்கீர்த்தனம். ந தேசகால நியமக சௌச்ச விநிர்ணயக பரம் சங்கீர்த்தனாதேவ ராம ராமேதி முச்சியதே. எந்த தேசத்துல வேணாலும் சொல்லலாம், எந்த காலத்துல வேணாலும் சொல்லலாம், எந்த திக்குல வேணாலும் சொல்லலாம்ங்கிறார் நாராயண தீர்த்தர் பகவன் நாமாவை. மற்ற மார்க்கங்கள்லாம் சாதனையை நீ எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணாதான் பலன் உண்டு. தப்பா பண்ணா விபரீதமான பலன் வந்துடும் அந்த சாதனைகளுக்கெல்லாம். ஆனா நாமம் எப்படிப்பட்டது அப்படின்னா ராமான்னு சொன்னாலும் பலன் உண்டு, மரா அப்படின்னு சொன்னாலும் பலன் உண்டு. கோண சொல்லி கோவிந்தா என்றாலும் கூட அருள் தானே பொங்கும் அப்படிங்கிறார் ஊத்துக்காடு வேங்கடகவி. பாவத்தோட சொல்லணும், பாவக்ராஹி ஜனார்த்தன. அதனால்தான் பிரதி ஸ்லோகம் அபத்தவத்யதி நாமான் அனந்தஸ்ய யசோகி தானியது ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவக. பிரதி ஸ்லோகத்தை தப்பா சொன்னாலும் பகவான் சந்தோஷப்படுறான். ஏன்னா அவன் பாவக்ராஹி ஜனார்த்தனக. ஒரு நாமம் எதிர்ச்சையா அவனோட வாக்குல வரதுக்கு கூட லட்சம் கோடி ஜன்மால பண்ண பாக்கியம்தான் காரணம்னு போதேந்திர சுவாமிகள் சித்தாந்தம் பண்ணி காண்பிச்சிருக்கார். சாட்சாத் தாயார் சீதா தேவி அசோகவனத்துல ராம தியானத்துல உட்காண்டிருக்கா. அந்த ஜீவன் தாபப்பட்டு இருக்கு, பகவான அடையணும் அப்படின்னு. அப்போ யார் வந்தா அப்படின்னா குருவா வந்துட்டார் ஹனுமான். ராம நாமாங்கிதமான மோதிரத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்றார் வால்மீகி. அது ஏதோ வைரம் மோதிரம்னு சொல்லக்கூடாதா, இல்ல ரத்தன மோதிரம்னு சொல்லக்கூடாதா, இல்ல ராமர் கையில உள்ள மோதிரம்னு சொல்லாம ராம நாமம் பதிச்ச மோதிரம் அப்படிங்கிறார். அப்படின்னா ஒரு குரு ஒரு ஜீவனுக்கு எப்படி கிருபை பண்றார் அப்படின்னா பகவன் நாமத்தை உபதேசம் பண்ணி தன்னோட தபசையும் சேர்த்து கொடுக்கிறார்னு அர்த்தம். அப்பவே ஒரு ஜீவனுக்கும் பகவானுக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்திட்டார் அப்படின்னு அர்த்தம். அந்த நாமம் நம்ம கிட்ட வந்துடுத்து அப்படின்னா குரு மூலமாக அது நம்மளை ஜபம் பண்ண வச்சு அதுக்குண்டான சித்திய கொடுக்காம அது ஓயவே ஓயாது. அந்த ராமநாமாங்கித மோதிரத்தை வாங்கின்ற தாயார் ராமனையே அடைஞ்ச ஆனந்தத்தை அடைஞ்சாள் அப்படிங்கிறார் வால்மீகி. அப்போ ராமநாமம் வேற, அந்த நாமத்துக்கு உரியவன் வேற இல்லை அப்படின்னு தெரியறதே. சபரி ராம நாமத்தை ஜபம் பண்ணிட்டு இருந்தா கோதண்டத்தை வச்சுண்டு ஒத்தன் வரப்போறான்னு அவளுக்கு தெரியாது. ஆனா அவளுடைய குரு மதங்க முனிவர் சொல்லியிருந்தார், இந்த நாமத்துக்கு உரியவன் ஒன்ன தேடி வருவான், நீ தேடிண்டு போக வேண்டாம்னு சொல்லியிருந்தார் அவர். அவள் ஜபம் பண்ணிட்டு இருக்கா ராமநாம ஜபத்தை. ராமர் வந்தாரா இல்லையா? அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்குனே வந்தாராம் ராமர். குரு வாக்கியம் இங்க சத்தியம் ஆயிடுது. ராமரை பார்த்து சபரி கை கூப்பி சொல்றா, இன்னைக்கு தான் என்னுடைய தபஸ் சித்தியாச்சு அப்படிங்கிறா. நீ சாட்சாத் பகவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. நாம கீர்த்தனம் பண்ணிட்டே இருந்தா பகவானுக்கு ஒரு விதி உண்டு, ஒரு நியமம் உண்டு. அந்த பகவானுக்கு உன் முன்னாடி அவன் வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்வார் அடியேனுடைய குருநாதர். பரீட்சித்துக்கு ஸ்ரீ சுகர் நாம சங்கீர்த்தனத்தோட ஏற்றத்தை சொல்லி, கேசித் கேவலையா பக்தியா வாசுதேவ பராயணக அகம் துன்பந்தி கார்ஸ்னேன நீஹாரமிவ பாஸ்கரக. பிராயச்சித்த கர்மாவால உன்னோட பாவம் போகாது,
தபசு, தியானம், யம நியமாதிகள், பிரம்மச்சரியத்தால உண்டான தியானம் எல்லாம் பண்ற மனோபலம் கலியில இருக்கிற ஜீவர்களுக்கு கிடையாது. எதனாலத்தான் ஒரு ஜீவன் கரையேறுவான் அப்படின்னா, கேசித் கேவலையா பக்தியா, பக்தியால நாம சங்கீர்த்தனத்தினாலதான் ஒரு ஜீவன் கரையேறுவான் அப்படிங்கிறார் சுகபிரம்ம ரிஷி. தெரிஞ்சு அவன் நாமத்தை சொல்லணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஓ, இது ராமநாமா, இது கிருஷ்ணநாமா, இது கோவிந்த நாமான்னு தெரிஞ்சு சொல்லணுங்கிற அவசியம் கூட இல்லை. தெரியாம ஒரு குழந்தை ரோடுல ஓடுறது, அந்த குழந்தைக்கு பேரு ராமான்னு பேரு, ஏ ராமா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாலும் அடராமா அப்படிங்கிறோமே, அந்த ரீதியில வந்தாலும் கூட அதுக்கு பலன் உண்டு. அந்த அக்ஷரம் நாக்க தொட்டா மலமலையான பாபங்களே பொசுங்கிடும். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். ஒரு தடவை ஒருத்தனோட வாக்குல ஹரி அப்படின்னு வந்துட்டா ஹரி ஹரதி பாபானி. பகவானோட நாமம் ஒரு ரத்தனம்ங்கிறத சொல்லி, அந்த ரத்தனம் எப்படி அஜாமிலன்கிறவனோட பாபத்தை பொசுக்கி அவனை கரை சேர்த்துது அப்படிங்கிற கதையை சொல்றார் சுகபிரம்ம ரிஷி பரீட்சித்துக்கு. அதை அடுத்த வாரம் அனுபவிப்போம். பகவன் நாமாவை பாடி முடிக்கிறேன். கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே, கீர்த்தனம் பாடீரே. ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே.